பாரதி காதலியே கண்ணம்மா கண்ணம்மா. அகில், பொதுவாவே புருஷன் பொண்டாட்டி பிரச்சனைக்குள்ள மூணாவது மனுஷங்க தலையிடுறது தப்புன்னு நினைக்கிறவனா. சின்ன பசங்க சண்டை போட்டுக்கிட்டா அவங்களே கொஞ்ச நேரத்துல சமாதானம் ஆயிடுவாங்க. அதுல பெரியவங்க தலையிட்டு சமாதானப்படுத்துறது ரொம்ப தப்புன்னு நினைக்கிறேன். அப்படித்தான் அஞ்சலிக்கும் உனக்கும் இருக்கிற பிரச்சனை. ஆனா இப்போ நான் உங்ககிட்ட ஒன்று சொல்ல வேண்டியது இருக்கு. அப்பா அது வந்துப்பா அஞ்சலி. அகில் ப்ளீஸ் அகில், நீ என்கிட்ட எதுவும் எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்லை. உனக்கும் அஞ்சலிக்கும் என்ன பிரச்சனை, எதனால அவ கோவிச்சுட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு போனா, போய் இத்தனை நாள் ஆகியும் ஏன் வரலங்கிற கேள்வியெல்லாம் நான் உங்ககிட்ட கேட்கல. ஆனா ஒன்னே ஒன்று மட்டும் சொல்றேன் கேட்டுக்க. நம்ம வீட்டில் ஒரு நல்ல விசேஷம் நடக்க போகுது. அந்த சமயத்துல நம்ம எல்லாரும் ஒன்னா இருந்தா நல்லதுன்னு என் மனசுக்கு படுது. அதனால தான் கேட்குறேன். பா she doesn't deserve it பா. ஒரு நல்ல விஷயம் நடக்கிறப்போ எதுக்கு அவ? ஏய், என்னாச்சுடா உனக்கு? ஏன் இப்படி வெறுத்து போய் பேசுற? இங்க பாரு அகில், நாளைக்கு நீங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா சேர்ந்து வாழத்தான் போறீங்க. அப்போ இந்த மாதிரி ஒரு சின்ன விஷயத்துக்கு இப்படி சண்டை போட்டுக்கிட்டோன்னு உங்க ரெண்டு பேருக்குள்ளேயே ஒரு கில்ட்டி கான்சியஸ்னஸ் வர ஆரம்பிச்சிடும். அதுக்கு இடம் கொடுக்காதடா. தயவு செஞ்சு சொல்றேன், விட்டு கொடுத்து போய் பழகு. அதுல எந்த தப்பும் இல்லை. இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் நீயும் அஞ்சலியும் ரொம்ப பர்ஃபெக்டான ஒரு ஜோடி. மனசளவுல நீங்க ஒரு பர்ஃபெக்டான ஜோடியா இருக்கணும்னா அதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அஞ்சலி சின்ன பொண்ணுடா, பட்டு பட்டு அவளே தெரிஞ்சுப்பா. அது வரைக்கும் நீ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் போயேன். அதுல நீ என்ன குறைஞ்சிட போற? நம்ம ஹாஸ்பிட்டல் பூமி பூஜையில நம்ம எல்லாரும் இருந்து அவ மட்டும் இல்லைன்னு வையேன், அது நம்ம எல்லார் மனசுக்குள்ளேயும் ஒரு வடுவா பதிஞ்சிரும். அதுக்காகத்தான் சொல்றேன், தயவு செஞ்சு போய் அஞ்சலி கூட்டிட்டு வா போ. சரிப்பா, உங்களுக்காக போறேன். நீ யாருக்காக வேணா போ, ஆனா முதல்ல அஞ்சலியை கூட்டிட்டு வா. பாத்தியா மாப்பிள்ள, புருஷன் கூட சண்டை போட்டு பொண்ணு வீட்டுக்கு வந்திருக்காளன்ற வருத்தம் கொஞ்சமாவது இருக்கா அவளுக்கு? என்னமோ ஜாலியா திருவிழாவுக்கு கிளம்புற மாதிரி உட்காந்து மருதாணி போட்டுக்கிட்டு இருக்காளுங்க பாரு. மாமா, எங்க அக்காவை பொறுத்த வரைக்கும் 8 விழுந்தாலும் ஒண்ணுதான், 10 விழுந்தாலும் ஒண்ணுதான். அது மனசுல இப்போ அஞ்சலி திரும்பவும் அகிலம் கூட வாழணுங்கிற நல்ல எண்ணத்தை விட இப்ப போலன்னா இருக்கிற வசதி வாய்ப்பு பறி போயிடுமேங்கிற கவலை தான் அதிகமா இருக்கும். அதோட டிசைன் அப்படி, என்ன பண்றது? வான் தலையெழுத்து எங்க அக்காவுக்கு வாழ்க்கப்பட்டு சீரழிற. மாமா, மாப்பிள்ள வாங்க 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 மாப்பிள்ள, உட்காருங்க. வாங்க மாப்பிள்ள. வணக்கம் மாமா. என்ன மாப்பிள்ள, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். ஏ அஞ்சலி, என்னடி மச மச நிக்கிறா? மாப்பிள்ள வந்திருக்காரு, போய் தண்ணி எடுத்துட்டு வாடி போ. இந்த பாருங்க, அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல. நான் ஒன்றும் உங்க வீட்டில் உட்காந்து விருந்து சாப்பிட்றதுக்காக வரல. எங்க வீட்டில் அன்னி பேர்ல புதுசா ஒரு ஹாஸ்பிட்டல் ஒன்று கட்டுறோம். அதுக்கு இன்னைக்கு பூமி பூஜை போற ஃபங்க்ஷன் இருக்கு. ரொம்ப சந்தோஷம் மாப்பிள்ள. அந்த ஃபங்க்ஷன்ல குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே இருக்கணும்னு சொன்னாங்க. அதான் வந்தேன். ஓ, அஞ்சலியை கூட்டிட்டு போறதுக்கு வந்திருக்கீங்களா? அஞ்சலி, நான் சொல்லல உன் வீட்டுக்காரரால உன்னை விட்டுட்டு இருக்க முடியாதுன்னு? சரி சரி, போ, சட்டு புட்டுன்னு கிளம்பி வா போ. என்னத்த கிளம்புறது? இதுலயே அழகாதான் இருக்கா. அஞ்சலி, நீ இப்படியே கிளம்பு. எங்க போ சொல்ற? என்ன விரட்டி விட்டவன் வீட்டுக்கு நான் எதுக்கு போகணும்? அடி, என்ன பேச்சு பேசுற? அந்த தம்பி எவ்வளவு பெருந்தன்மையா உன்னை கூட்டிட்டு போக வந்திருக்கு. நீ ஏண்டி ஓவரா பேசுற? மா, நினைச்சா அடிச்சு விரட்டுறதுக்கும் நினைச்சா சேர்த்துக்கிறதுக்கும் நான் என்ன உங்க வீட்டுல வளர்க்குற நாய்க்குட்டியா? சேச்சே, நீ கண்டிப்பா நாய்க்குட்டி கிடையாது. ஏன்னா நாய்க்குட்டிக்கு நன்றி இருக்கு. பாத்தியாமா, பாத்தியா? இதுக்குதான் நான் கூட போக சொல்றியா? ஏய் இந்த பார், நீ வந்தாவா வராட்டி போ. ஐ ரியலி டோன்ட் கேர். நான் எங்க வீட்ல இருக்கவங்க சொன்னதுக்காக தான் இங்க வந்தேன். உங்ககிட்ட வந்து இங்க கெஞ்சிட்டு இருக்கணும்னு எனக்கு எந்த அவசியமும் இல்ல. மாப்பிள்ள
மாப்பிள ஒரு நிமிஷம் நில்லுங்க மாப்பிள. அஞ்சலி கொஞ்சம் அவசரப்பட்டு துடுக்குத்தனமா பேசிட்டா. அவ மனசுக்குள்ள உங்களை தான் மாப்பிள நினைச்சிட்டு இருக்கா. உங்க கூட தான் வாழணும்னு ஆசைப்படுறா. தயவு செஞ்சு அவளை கூட்டிட்டு போங்க மாப்பிள. வீட்டில் வேற நல்ல காரியம் நடக்க போகுதுன்னு சொல்றீங்க. அந்த நேரத்துல இவளும் அங்க இருக்கதானே மாப்பிள மோற. அப்படியெல்லாம் எந்த முறையும் இல்லைங்க. இவ இல்லாம பூமி பூஜை போட்டா பூமியே சந்தோஷப்படும். இப்ப வரதா இருந்தா வர சொல்லுங்க. நான் 5 நிமிஷம் வெளியில வெயிட் பண்றேன். வரலனா நான் பாட்டு கிளம்பி போயிட்டே இருப்பேன். மாப்பிள அஞ்சலி வீம்புக்கு பேசாத. அந்த தம்பி குணத்துக்கு இவ்வளவு தூரம் இறங்கி வந்து கூப்பிட்டதே பெருசு. ஒழுங்கா கிளம்பி போயிடு. ஓவரா சீன் போட்டேன்னு வச்சுக்கோ, வாழ்க்கை பூரா இங்கேயே தான் இருக்கணும். ஏண்டி போன்ல பேசுறப்ப அழுத, இப்ப நேர்ல வந்து நின்றோன ஏண்டி முடியாதுன்ற? அந்த தம்பி பாட்டுல கிளம்பி போயிட போது. போடி போடி. அவரு கிளம்ப போறாருன்னு நினைக்கிறேன். கிளம்புடி. போமா. வாமா. ஆமா. போமா. வரேம்மா. பார்த்து பத்திரமா போயிட்டு வா. வாங்க வாங்க வாங்க. உங்க எல்லாருக்கும் முன்னாடியே வந்து எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஐரே, நல்ல நேரம் இருக்கு இல்லையா? பேஷா இருக்குமா? பாரதி, சரியான இடமா பார்த்து பிடிச்சிட்ட. இன்னும் 2 வருஷத்துல இந்த இடம் எப்படி டெவலப் ஆக போகுதுன்னு பாரு. நீ வேற இப்பவே வெல் டெவலப்டு ஏரியால தான் அமைஞ்சிருக்கு. சுத்தி 4-5 கிலோமீட்டருக்கு ஒரு ஹாஸ்பிட்டல் கூட கிடையாது. இங்க இருந்து போரூர் தான் போகணும். சௌந்தர்யா, இந்த இடம் உனக்கு பிடிச்சிருக்கா? ரொம்ப பிடிச்சிருக்குங்க. ஆக்சுவலி புரோக்கர் கிட்ட சொல்லி பாரதிக்கு இந்த இடத்தை காட்ட சொன்னதே நான் தான். என்ன சௌந்தர்யா, நீ வீட்ல அவ்வளவு வீராப்ப காட்டிட்டு இப்படி மறைமுகமா இருந்து எல்லா வேலையும் செஞ்சுட்டு தான் இருக்கேன் இல்ல? வேணுப்பா, சித்தி ஒரு சைலண்ட் பாம். எப்ப வெடிப்பாங்க, எப்படி வெடிப்பாங்கன்னு யாருக்குமே தெரியாது. ஆனா வெடிக்க வேண்டிய நேரத்துல கரெக்டா வெடிச்சிருவாங்க. அறிவு, இந்த நேரத்துல பாம்பு வெடி அப்படின்லாம் பேசிட்டு இருக்க. நல்ல நேரத்துல நல்லதையே பேசு. சித்தி, தீபாவளிக்கு சந்தோஷமா வெடிப்போம்ல, அந்த மாதிரின்னு சொல்ல வந்தேன். நல்ல பேச கத்துக்கிட்ட. அப்பா, அகிலன் இன்னும் ஆளே காணோம். இல்லடா, அஞ்சலியும் இப்ப இருந்தா நல்லா இருக்கும்னு நான் ஃபீல் பண்ணேன். அதான் போய் அஞ்சலியை கூட்டிட்டு வர சொல்லி அகிலன் அனுப்புனேன். இப்போ வந்துருவான். சௌந்தர்யா, அகில் இப்ப அஞ்சலியை கூட்டிட்டு வந்துட்டான். இப்போ எதுக்கு நீ வீட்டை விட்டு சொல்லாம போன அது இதுன்னு அஞ்சலியை கேட்டுட்டு இருக்காத. முதல்ல பூமி பூஜையை நல்லபடியா முடிப்போம். அதுக்கப்புறமா பேசிக்கலாம், இல்ல வீட்டுக்கு போய் பேசிக்கலாம். புரிஞ்சுதா? வா அஞ்சலி. வாமா அஞ்சலி, எங்க நீ வராம போயிடுவியோன்னு நினைச்சேன். டே அகில், அதான் அஞ்சலியை கெஞ்சி கதறி கூட்டிட்டு வந்துட்டல, அப்படியே முகத்தை உருன்னு வச்சிருக்க. நான் ஒன்னும் மூஞ்செல்லாம் உருன்னு வச்சுக்கிட்டலாம் இல்ல. ஏய் சரி, ஏமா தேவையில்லாம பேசிட்டு இருக்க? சாமி, நீங்க பூஜை ஆரம்பிங்க. சரிங்க சார். கண்ணம்மாங்கிறது யாரு? இவங்க தான். உட்காருமா. பாரதி, நீ உட்காருங்க. ஷூ கழட்டு.
நிர்மாணி பிரதமான்யாசன். நான் அவ்வளவு தூரம் சொல்லியும் நீ கண்ணம்மா பேர்ல ஹாஸ்பிடல் கட்ட போறியா? அதுவும் மொத்த குடும்பத்தையும் ஒண்ணு சேர்த்து சம்மதிக்க வச்சிருக்கல. அப்போ உன்னையே நினைச்சிட்டு இருக்க இந்த பெண்பா என்ன பண்றது? நீ இன்னொரு புது ஹாஸ்பிடல் கட்டுவ, நான் அங்கேயும் வந்து உனக்கு கீழே வேலை பார்த்து சம்பளம் வாங்கிட்டு போவேன்னு நினைச்சியா? நோ, நெவர். நீ பூமி பூஜை நடத்து. உன் லைஃபுக்கு எப்படி க்ளோசிங் செரிமனி நடத்துறதுன்னு நான் பாத்துக்கிறேன். பாரதி, இன்னைக்கு என் மனசு ரொம்ப சந்தோஷமா இருக்குடா. எனக்கு கல்யாணம் ஆகி நான் 4 பிசினஸ் செஞ்சு ஜெயிச்சது பெரிய விஷயம் இல்ல. நாம் பெத்த பிள்ளைங்க சொந்த முயற்சியில தனியா ஒரு பிசினஸ் பண்றத பாக்குறது, அது எல்லாத்த விட பெரிய சந்தோஷம்டா. எனக்கும் சந்தோஷம் தான்மா உங்க பையன் சொல்றதுல. கண்ணம்மா, அம்மா பாட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கலாம். என்ன வா சேர்ந்து நின்னுப்பா. வேண்டாம். என்னடா நீ? அவ பிரெக்னண்டா இருக்கா. இந்த மாதிரி சமயத்துல அவளை ஆசீர்வாதம் வாங்க சொல்ற? என்ன டாக்டர் டா நீ? எனிவே, நீங்க 2 பேரும் நல்லா இருக்கணும். தேங்க்ஸ் மா. இந்த சந்தோஷம் என்னைக்கும் நிலைச்சிருக்கணும். யாரும் எதுக்காகவும் சண்டை போட்டுக்காம ஒருத்தருக்கு ஒருத்தர் எந்த சூழ்நிலையிலும் விட்டு கொடுத்து வாழணும். புரிஞ்சுதா? அத நேரடியா இவங்க 2 பேர்கிட்டயும் சொல்ல வேண்டியதானே? இப்படிதான் வீட்டை விட்டு வெடுக்குன்னு கோச்சிக்கிட்டு போவியா அஞ்சலி? என்ன நடந்துச்சுன்னு அது என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்ல மாட்டியா? அம்மா விடுங்கம்மா, எதா இருந்தாலும் வீட்டில் போய் பேசிக்கலாம். இப்பதான் நல்லபடியா பூஜை முடிஞ்சிருக்கு. இந்த சந்தோஷம் எந்த வகையிலும் கெட்டு போயிடக்கூடாதுமா. கரெக்டா பாரதி? இரு, இந்த நல்ல நாள்ல என்னோட சின்ன கிஃப்ட். டேய், பிரிச்சு பார்க்கவா? ஸ்டெத்தஸ்கோப். புது ஹாஸ்பிட்டல்ல ஃபர்ஸ்ட் பேஷண்ட்டை பார்க்குறப்போ நீ இதை தான் யூஸ் பண்ணணும். ஓகே? ஷார்டா. அகில், நீ வேற லெவல்டா. நாங்கள பூஜைக்கு ரெடி ஆகி வந்தா நீ மட்டும் சைலண்டா ஒரு gift வாங்கி வந்திருக்க. சொல்லவே இல்லல. இவ பேர்ல பெட்டி கடை வச்சாலே அது விளங்காது. இதுல ஹாஸ்பிட்டல் வேற. இந்த கொடுமையை பார்க்கறதுக்கு பேசாம வீட்லயே இருந்திருக்கலாம். சார், கொரியர். பாரதின்ற பேருக்கு கொரியர் வந்திருக்கு சார். நான் தான் பாரதி. இதில் ஒரு சைன் பண்ணுங்க சார். இந்தாங்க சார். தேங்க்யூ. தேங்க்யூ.
என்ன பாரதி, சர்ப்ரைஸ்! என்ன விளையாடிட்டு இருக்கியா? இப்ப மட்டும் என் கண்ணு முன்னாடி இருந்தேன்னு வச்சுக்கோ, சத்தியமா சொல்றேன், உன் கழுத்தை நெரிச்சு நானே கொன்னுடுவேன். அச்சச்சோ, என்னடா ஆச்சு? அந்த கொரியர் நேரா ஆண்டி கிட்ட போயிடுச்சா? அப்ப செம சீனா இருக்குமே. வாட்டம் காலியா? தாய மூறி, உன் மேல கொலை வெறியில இருக்க. உன்னை ஒவ்வொரு தடவையும் கேவலமா திட்டுறேன், கொஞ்சம் கூட உனக்கு குறைக்காதா? நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு. சரிப்பா, நான் சொரணை இல்லாத மாடுன்னே வச்சுக்கோயேன். கொரியர் என்னாச்சு அத சொல்லு. நீ அனுப்பின கொரியர் மட்டும் எங்க அம்மா கையில கிடைச்சிருந்தா என்னடி ஆகுறது? அப்போ அந்த கொரியர் உன் கைக்கு தான் கிடைச்சிருக்கு. பரவாயில்ல, வெரி குட். அந்த கொரியர் பாய் வாங்கின காசுக்கு கரெக்டா வேலை பார்த்திருக்கான். என்ன தாண்டி உனக்கு பிரச்சனை? ஏன் என் வாழ்க்கையை நாசம் பண்ற? உனக்கு என்ன கெடுதல் பண்ற? இது பாரு, ஒருத்தரோட பர்சனல் ஸ்பேஸ்ல தலைகிறது கேவலமான ஒரு விஷயம். ஆனா நீ, நான் ஒரு நல்ல ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு தேவையில்லாம என் பிரைவேட் ஸ்பேஸ்க்குள்ள மூக்குல நுழைக்கிறேன். நீ எனக்கு ஃப்ரெண்டா இருந்ததெல்லாம் போதும்னு அடிச்சு துரத்தனல்ல, அப்பயும் அடங்க மாட்டியா? அசிங்கப்படுத்துறதுக்கு திரும்ப திரும்ப வரியே, உனக்கு வெக்கமா இல்ல? பேசி முடிச்சிட்டியா? நீ பேசுறதுலாம் எனக்கு ஒன்றும் புதுசு இல்ல பாரதி. இதெல்லாம் நீ 1000 தடவை பேசிட்ட. ஆனா என்கிட்ட இருக்கிறது ஒரே பதில் தான். என் கண்ணு முன்னாடி என் ஃப்ரெண்டு ஏமாந்து போறத என்னால பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது. முடியலன்னா போய் செத்துரு. நான் ஒண்ணு ஒண்ணு வெத்தலை பார்க்க வச்சு இங்க அழகல. ஓ, இப்போ உச்சகட்டமா என்ன ப்ரோவோக் பண்ண பாக்குற? இதுக்கெல்லாம் உடஞ்சு போற ஆளு நான் இல்ல பாரதி. நான் ஒரு முடிவோட தான் இருக்கேன்ப்பா. அதான் தெரியுது. என் லைஃபை கெடுத்து குட்டிச்சவராக்கி என்ன நடுத்தெருவில் நிறுத்தணும். அதான உன் முடிவு? நீ என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்ட பாரதி. நீ உன் பொண்டாட்டி மேல வச்சிருக்க அளவு கடந்த அன்புனால அவ பண்ற தப்ப கூட நீ கண்டிக்க மாட்டேங்கிற. காதல் உன் கண்ணை மறைக்குது, அதனால நான் உனக்கு எடுத்து சொல்றேன், அவ்வளவுதான். இப்போ உனக்கு அனுப்பி வச்சிருக்க இந்த மெடிக்கல் ரிப்போர்ட்ட நேரா ஆண்டிய மீட் பண்ணி அவங்க கையில கொடுத்து இத டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வர எனக்கு ரொம்ப நேரம் ஆகாதுல. செய்ய வேணாம்னு நினைக்கிறேன். உனக்கு என்னதான் வேணும்? நீ கிட்ட இருந்து என்னதான் எதிர்பார்க்கிற? பணம் வேணுமா? சின்ன கார், பங்களா, என்ன வேணும்? சின்ன பிளாக்மெயில் பண்ண ட்ரை பண்றேன். டேய், என்னடா என்ன இவ்ளோ சீப்பா நினைச்சிட்ட? உன்னை பிளாக்மெயில் பண்ணி பணம் பறிக்கிறதா இருந்தா எதுக்கு நீ அவமானப்படுத்துறதுல நான் பொறுத்து போனும்? நீ என்ன திட்டினதுலாம் 100ல 1 பங்கு. வேற யாராவது என்ன திட்டி இருந்தாங்க இந்நேரம் நடக்கிறதே வேற, தெரியும்ல. என் கேரக்டர் உனக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். ஏதோ நீங்கிறதாலதான் நான் இவ்வளவு தூரம் இறங்கி வரேன். இறங்கியும் வரவேணா, ஏறியும் வரவேணா. என் வாழ்க்கையை விட்டு தயவு செஞ்சு போயிடு. என் கண்ணே படாம எங்கேயாவது போ. சாகுற வரையும் என் முகத்திலையும் முழிக்காத. பாரதி, ஒரு நிமிஷம். போனை கட் பண்ணிடாத. நான் ஒரு கொரியர் அனுப்பல, 10 கொரியர் அனுப்பியிருக்கேன். எல்லாத்துலயுமே உன்னோட மெடிக்கல் ரிப்போர்ட்ஸ் மட்டும்தான். நீ இருந்து பொறுமையா மொத்த கொரியரும் வாங்கிட்டு போயிடு. நான் ஒரு கொரியர் அனுப்பல, 10 கொரியர் அனுப்பியிருக்கேன். எல்லாத்துலயுமே உன்னோட மெடிக்கல் ரிப்போர்ட்ஸ் மட்டும்தான். சார், கொரியர் சார்.
இன்னும் ஹாஸ்பிட்டலுக்கு போலியா? இதோ கிளம்பிட்டோம். என்னடா இவ்ளோ கொரியர்? அது இது ஒன்றும் இல்லை. நம்ம புது ஹாஸ்பிட்டல் ப்ராஜெக்ட்காக என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் விஷ் பண்ணி லெட்டர்ஸ் அனுப்பியிருக்காங்கம்மா. ஓ ஓ ஃப்ரெண்ட்ஸ்லாம் இந்த காலத்துல லெட்டர்லாம் எழுதி கொரியர் பண்றாங்களா? பரவாயில்லடா. சரி சரி, சீக்கிரம் கிளம்பி ஹாஸ்பிட்டலுக்கு போ. மேடம், பாரதிங்கிறவருக்கு அம்மா நான் பார்த்துக்கிறேன். நீ சார்